பட்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் அப்படியே ஸ்மூத்தாக போகுது படம். அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லை. காமெடி சந்தானம் மிரட்டுறாரு. சந்தானக்காக ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், சிரிப்பாக ஃபன்னாக இருக்கு. லீவுக்கு நல்லா பசங்களோட வந்து பார்க்கலாம், நல்லா த்ரில்லிங்காக இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. இந்த சம்மருக்கு கிட்ஸோட வந்து பார்க்கலாம். சந்தானம் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. மொட்டா ராஜேந்திரன், சந்தானம் சார் அவங்களோட காமெடி வந்து நல்லா இருக்கு. பட் பெருசாக கிளிக் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுவேன். படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை, அதுதான் சொல்லலாம். சந்தான அண்ணனோட பெஸ்ட்டு இது இருக்க மாதிரி தெரியல. செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், சிரிப்பாக ஃபன்னாக இருக்கு. காமெடி எல்லாம் நல்லா தான் இருக்கு. காமெடியாகவே இருந்திருக்கலாம் தோணு. ஹீரோவாக பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்கு. நான் காலேஜுக்கு போகலான்னு வந்தேன். படம் ஃப்ரீயாக கொண்டு வந்துட்டாங்க சத்தியமா. ஹெச்ஓடி மொத்தம் சிக்கனா நல்லா இருந்தானே. நாங்கள் 1 hour கழிச்சு தான் வந்தோம். ஆனால் 1 hour கழிச்சு தான் வந்தோம். ஸ்டோரி அல்வா புரியல. இன்னொரு படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். படம் வேலை இருக்கு ப்ரோ, வேற மாதிரி தானே. நல்லா இருக்குங்க படம் முடிகிற வரைக்கும் நல்லா பயங்கரமாக இருக்குதுங்க. இல்லை பேய் பயம் ரொம்ப நல்லா காட்டுறாங்க. இந்த மாதிரி த்ரில்லிங்காக பண்ணுறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அவர் காமெடி சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. லீவுக்கு நல்லா பசங்களோட வந்து பார்க்கலாம், நல்லா த்ரில்லிங்காக இருக்கு. படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை, அதுதான் சொல்லலாம். சந்தான அண்ணனோட பெஸ்ட்டு இது இருக்க மாதிரி தெரியல. ஃபேமிலியோட பார்க்கலாம், கிட்ஸ்லாம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரியே இருக்குது. இப்போ புதுசாக எதுவும் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நார்மல் ஒன் டைம் வாட்ச். காமெடியன் பெஸ்ட். ஹீரோ வேணா, காமெடியனே பெஸ்ட். சந்தான அண்ணன் படம் மாதிரி இல்லை, பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கோவிந்தான்னு ஒரு பாட்டை கட் பண்ணாங்க, படம் கோவிந்தா மாதிரி இருக்குது, அதுதான் உண்மையிலே சொல்லணும். பெருசாக காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க சொல்ல வந்தது பெருசாக கன்வே ஆகலை. இப்போ வந்து அவர் ஒரு பெரிய ரிவ்யூவர்னு சொன்னாங்க. இப்போ ரிவ்யூவர்னா எப்படி ஒரு நிறைய படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கணும். அவர் அந்த மாதிரி சீன்லாம் வந்திருக்கணும். ஒரு 4-5 படத்தை போய் கலாய்க்கிறது, அதுலேருந்து பிரச்சனை வருது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கணும். அப்படி ஒரு சீனே வரல. டிடி வந்து ஒரு நல்ல ட்ரை தான். டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒரு நல்ல ட்ரை. பட் ப்ரீவியஸ் பார்ட்ஸ் அளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது எனக்கு என்னமோ இந்த ஒரு 4th பார்ட் வந்து அப்படியே அரண்மனை பாட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்து இதுவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் என்னன்னா, சந்தானம் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. மொட்டா ராஜேந்திரன், சந்தானம் சார் அவங்களோட காமெடி வந்து நல்லா இருக்குது. பட் பெருசாக கிளிக் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ப்ளஸ் ரேட்டிங் அப்படின்னா ஒரு 2.5 அவுட் ஆஃப் 5 வந்து கொடுக்கலாங்க. ஏன்னா ஸ்டோரியை வந்து நீங்கள் இன்னும் நல்லா ஒரு ப்ராப்பராக ஒரு பிளெண்ட் பண்ணி அந்த ஹாரர் ப்ளஸ் அந்த ஒரு விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த பிளாட்டோட வந்து எங்கேஜ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். பிளாட்லேயே வந்து என்னென்னா, ஒரு பிளாட்டுக்குள்ளே நீங்கள் நிறைய டிஸ்டர்பன்ஸை வந்து கொண்டு வரீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஸ்டோரி வந்து ஒரு நல்ல லைனில் போகுது. பட் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பிரேக்கு, ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஸ்டோரி இப்படி தான் போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. பயங்கரமாக இருக்குண்ணா. நான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு தான் பார்த்தேன். 15 மினிட்ஸு ரொம்ப நல்லா இருக்கு. மொட்டை ராஜேந்திரன் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. ரெண்டுமே பண்ணணும். அவர் நல்லா தான். இல்லை, காமெடி நல்லா இருந்தால் ஓகே. காமெடி அந்தளவு ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஹீரோவை நம்ம குறை சொல்கிறோம். அவர் ஹீரோவாக இருந்து காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா காமெடி தான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட். இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஐயோ, சூப்பராக இருக்குண்ணா. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், பாட்டு நல்லா தான்.
அது ஆக்சுவலாக ஒரு காமெடி கோஸ் தான் வச்சுருக்காங்க, இருந்தாலும் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு, ஃபன்னாக இருக்கு. இந்த சம்மருக்கு கிட்ஸோட வந்து பார்க்கலாம். சந்தானம் எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அவருமே நல்லா ஒரு புது ஸ்லாங் கொண்டு வந்திருக்காரு, அதுவுமே அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக இருக்கு. வந்து பாருங்க. ரெண்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் காமெடியும் நிறைய பண்ணியிருக்காரு, இதே மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும். அடுத்து வரும், அடுத்து பார்ட் 2 வர எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாங்ஸ்லாம் அவ்வளோவா கிடையாது, ஓல்டு சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஜிவிஎம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அது ஒரு 1 மினிட் தான் வரும், பட் நல்லா இருக்கு. பேய் படம் எப்படிமா இருந்தது சந்தானம் சார்? நல்லா இருந்துச்சா? சந்தானம் அங்கிள் பிடிக்குமா? பேய் பார்த்தீங்களா? பயமா இருந்துச்சா காமெடியா இருந்துச்சா? ஏன் பேய் பார்த்து பயம் இல்லையா உங்களுக்கு? ஏன் இல்லை? சந்தானம் சாரை பிடிக்குமா? சந்தானம் சார் காமெடிலாம் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா சந்தானம் சார் காமெடி? சொல்லுங்க, வாய்ப்பு சூப்பராக இருந்துச்சா? நல்லா இருந்தது. சூப்பராக இருந்ததா? சந்தானம் சார் எப்படி பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக? நல்லா இருந்தது, காமெடியாக இருந்தது நிறைய. என்ன பிடிச்சது ஆக்சுவலாக சந்தானம் சார் கிட்ட? நிறைய எல்லாமே. பேயை பார்த்து பயப்பீங்களா? பயந்தேன். பயமா இருந்துச்சா இல்லை காமெடியாக இருந்துச்சா? பயமாக தான் இருந்தது. சந்தானம் சார் ஹீரோவாக பண்ணுறது பிடிக்குமா இல்லை காமெடி பண்ணால் ஓகேவா உங்களுக்கு? காமெடியாக தான் பண்ணணும், அதுதான் நல்லா இருக்கும். அவர் ஹீரோ தான் நடிக்கிறார்ல. அதான் ஹீரோனா ஆக்சுவலாக வந்து இந்த காமெடி சென்சிபிளாக வேணுமா இல்லை வந்து ஹீரோ அந்த மாசா அடிக்க ரெண்டுமே மாதிரி ரெண்டுமே வேணுமா உங்களுக்கு? என்ன பிடிச்சது ஆக்சுவலாக படத்தில் ராட் வர சீன் தான் பிடிச்சது. ராட் வர சீன் என்ன சீன்? அது ராட் வந்து ஈட்டி மேலெல்லாம் ஏறுற மாதிரி. மொட்டை ராஜேந்திரன் சார் செம காமெடி பண்ணியிருக்காரு. கௌதம் சாரும் அந்த டூயட் செம உயிரின் உயிரே. லோக்கலாக இருந்தது, ஆனால் நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்கையாக போச்சு, செகண்ட் ஹாஃப் காமெடி நல்லா இருந்தது. மொட்டை ராஜேந்திரன் எலி ஹீரோவே ஓகே செம. அவர் ஹீரோவாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது, காமெடியும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஹீரோன்னு வரும்போது ஓகே. ஆமாம், இதுலேயும் பண்ணுறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இது செகண்ட் ஹாஃப் கம்மி தான் காமெடி. அவர் ஆனால் ஃபேமிலிக்காக ரிஸ்க் எடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அப்படியே ஸ்மூத்தாக போகுது படம். அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லை. காமெடி சந்தானம் மிரட்டுறாரு. சந்தானக்காக ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் 2 பேர் தான் ப்ரோ ஹைலைட்டு. அவர் 2 பேர் இல்லைன்னா படமே இல்லை. சந்தானம் மொட்டராஜேந்திரன் 2 பேர் தான். ஆனால் சந்தானம் இது மொட்டராஜேந்திரன் கடைசியில் இறந்துருவார். அதனால கொஞ்சம் வருத்தம் ஃபீல் ஆகிடுது எனக்கு. நான் டிடி இது தில்லுக்கு துட்டிலேருந்து இதுலேருந்து நான் ஃபேன் ப்ரோ. அதனால ஃபர்ஸ்ட் ஷோ எப்பவுமே வந்துடுவேன். இது வந்து நான் எப்பவுமே விழுப்புரத்தில் பார்க்குறேன்ல, இங்கே வந்துட்டால இங்கே சென்னையில் வந்து இங்கே பார்க்குறேன். எல்லா காமெடி அதாவது டிடியிலேருந்து பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அந்த செட்டப் காமெடி தான். இதுவும் அதே செட்டப் காமெடி தான். ஆனால் ஒரு மூவியை எப்படி எடுக்கணுமோ அது மூவி உள்ளே எடுத்திருக்காங்க. அதாங்க புது ஹைலைட்டு. ஏன்னா கடைசி வரைக்கும் சொல்லணும்னா உங்களுக்கு சேஃப்டி முக்கியம். இப்போ சொல்ல போனால் அதை பார்த்தா உங்களுக்கு சேஃப்டி இருக்குமான்னு தெரியலையே. சந்தானம் சார் காமெடி நல்லா பண்ணுறாரு. அவருக்கு வந்து என்னென்னா இன்னும் ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் அமையலை. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சு நல்லா அவரோட இதை வந்து பிளெண்ட் பண்ணார், ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா நல்லாயிருக்கும். மற்றபடி அவர் காமெடியிலே ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரால் நல்லா நடிக்க முடியும்னு. அந்த ஹீரோயிசம் அப்படின்னு வரும்போது அதுக்கான ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோரி தான். அதை ப்ராப்பராக வந்து அவர் சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஹாரர் அப்படின்ற மாதிரி போகாமல் கொஞ்சம் கமர்ஷியலாக நல்லா ட்ரை பண்ணால் அவருக்கு கிளிக் ஆகும். அது டேரக்டர் வந்து அங்கங்கே வந்து எங்கெங்கே ரெஃபரன்ஸ் வைக்க முடியுமோ கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸ் எல்லாம் இதோட முடியாது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா டிடி வந்து 5th கூட வந்து எடுப்பாங்க போல். பட் ஸ்டில் என்னன்னா இது இங்கேயே கொஞ்சம் ப்ராப்பராக முடிச்சா நல்லாயிருக்கும். பாட்டெல்லாம் ஓகே தான், டீசெண்டாக தான் இருந்துச்சு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்